ஹாய்டா அமேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிமினோட எஃப்எஃப்பை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். மாஃபியாஸ் ரிவெஞ்சோட 16th பார்ட், அதாவது லாஸ்ட்டு பார்ட். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், யாரும் ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக எங்கே விட்டுருந்துருப்போனா, மேத்யூ வந்து ஜிமின் தான் அவங்க அப்பாவை கொன்னா அப்படி மாதிரி சொல்லி உங்களை நம்ப வச்சுருப்பான். நீங்கள் ஜிமினை விட்டு போகிறன்னு மாதிரி ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்து அவங்க ஒத்துக்காமல் உங்களை உங்கள் ரூம்குள்ளேயே உங்களை லாக் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இப்படியே நைட் ஆகிடுச்சு. ஜிமினும் ரூமுக்கு வரான். நீங்கள் வந்து இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. சாப்பிட்றியா? நீங்கள் எதுவுமே சொல்லலை, அமைதி தான் இருக்கீங்க. உன்னை தான் கேட்குறேன், சாப்பிட்றியா அப்படின்னு நான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி கேட்டதும் நீங்கள் பயந்துட்டு இல்லைன்னு மாதிரி தலையாட்டுறீங்க. அவனும் எதுவும் சொல்லாமல் கோவமாக கதவை சாத்திட்டு வெளியே லாக் போட்டு போயிடுறான். நீங்கள் திருப்பி அழுக ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜெமீன் உள்ளே வந்துட்டு அழுதுகிட்டே உங்களை பார்க்குறான். ஒரு 2 hours மேலே ஆகுது. அப்படியே உங்களை பார்த்துட்டே அழுதுகிட்டு இருக்கான். நீங்களும் இப்போ மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அவனை பார்த்ததும் பயப்படுறீங்க. என்னை பார்த்து எப்படி பயப்படுற? நான் என்ன டீப் பண்ணேன்? நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. அவனும் அதுக்கு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, சரி ஓகே, உனக்கு என்ன இப்போது? என்னை விட்டு போகணும் அவ்வளோதானே? என்னை விட்டு போகணும், நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறல்ல? சரி போ, எங்கே வேணுமோ போ. நீங்கள் அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. உனக்கு எப்போ என் மேலே கோவம் குறையுதோ, உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ அப்போவா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ப்ளீஸ் வராமல் மட்டும் இருந்துடாது. அவனோட டியர்ஸை ஹோல்ட் பண்ணி சொல்கிறான். நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு போகிறீங்க. அவனும் உங்கள் கையை பிடிக்கிறான். என்னெல்லாம் நீயா இல்லையா அது மட்டும் சொல்லிட்டு போ. உங்களுக்கு உங்கள் ஹார்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. ஆனால் எதுவுமே உங்களால் பேச முடியல. சம்திங் ஏதோ பிளாக் பண்ணுது. நீங்கள் எதுவுமே பேசலை. அவனும் உங்கள் கையை விட்டுடுறான். ஸோ இப்போது உங்களோட ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. ஜிமின் வந்து நீங்கள் போனதுக்கப்புறமா ரூமை விட்டு வெளியே வரல, அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கான். அவன் சுத்தமாக நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்னு. அவனால் ஏற்றுக்கவே முடியல இப்போது நீங்கள் அவன் கூட இல்லைன்னு. அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் ரோட்டில் அழுதுகிட்டே நடந்து போகிறீங்க. அப்புறம் உங்கள் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ அண்ணா, நான் வயன் பேசுகிறேன். அவரும் கோபமாக அழுதுகிட்டே சொல்கிறாரு, நீ எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண? அவன் கூட சேர்ந்து நீயும் தானே எங்கள் அப்பாவை கொன்ன. அண்ணா அண்ணா ஏச்சி வாய மூடு. அண்ணாலாம் என்னை கூப்பிடாத. யாருடி நீ எனக்கு? யார்? இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோயேன், வெயிட்டி போனேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணிடுறாரு. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. இப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ சடனாக ஒரு கார் வந்து உங்க முன்னாடி நிற்கிது. அது யாருன்னு பார்த்தா ஜஸ்டின்னு. அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, பட் அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கீங்க. அவனும் உங்கள் முன்னாடி வரான். வயன் என் கூட வா, கையை விடு. வயன் நான் சொல்கிறத கேளு. இப்போ நீ என் கூட இருந்தால் தான் சேஃப். ப்ளீஸ் என்னை தப்பாக நினைக்காத. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நீ சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். எனக்கு புரியுது உன்னால் என்னை லவ்வெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு. அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல. நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. அவனும் அதுக்கு, ப்ளீஸ் வயன் என் கூட வா. நீங்களும் அவனை பார்த்துட்டு, உனக்கு எப்படி தெரியும் நான் அவரை விட்டுட்டு வந்தேன்னு? அவனும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு, இப்போது உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னான். நீங்கள் எதுவும் சொல்லாமல் வேறு வழியும் இல்லாமல் அவன் காரில் ஏறுறீங்க. அவனும் இப்போது உங்களை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். உங்களுக்குன்னு ஒரு தனியாக ரூம் கொடுக்குறான். எதாவது வேணும்னா என்கிட்ட கூச்சப்படாமல் கேளு, எல்லாத்தையும் மறந்துடலாம், திருப்பி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி ஜஸ்டின் வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இதுதான் சாகுன்னு அப்படியே உள்ளே வர ட்ரை பண்ணுறான். உங்களோட மனசை மாற்றுறதுக்கு. நீ தனியாக இருக்கன்னுலாம் பயப்படாத. வேணும்னா நான் ஜென்சியை உன் ரூமில் இருக்க சொல்கிறேன். ஜென்சி யாருன்னா ஜஸ்டினோட தங்கச்சி. உங்கள் 2 பேரை விட ஒரு வயசு சின்னவ. ஆனால் வந்து நீங்கள் 3 பேருமே ஒன்றா தான் படிச்சிங்க. பட் அவன் மட்டும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினில் போய் படிப்பா. இப்போ திருப்பி வந்துட்டா. நீங்களும் ஜஸ்டினை பார்த்துட்டு, அவள் இங்கேயா இருக்கா? ஆமாம், வெளியே போயிருக்கா, ஈவினிங் வந்துடுவா, அவன் வந்ததும் உன்னை பார்க்க சொல்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்போது நீங்கள் தனியாக இருக்கீங்க. நீங்கள் அவனை பார்க்காம இருந்து ஒரு 3 hours கிட்ட ஆயிருக்கும். பட் இப்போவே உங்களோட ஹார்ட் அவனை தேட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. செம்மையாக அழுகுறீங்க. அவனுக்கு ஒரு செகண்டில் ஃபோன் பண்ணி வா அப்படின்னு மாதிரி சொல்லலான்னு கூட உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருக்கிறப்போ உனக்கு டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகி ஜஸ்டின் வந்துடுறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. வயன் நீ ஃபோன் என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? உனக்கு அவன் திருப்பி ஃபோன் பண்ணி கூட டிஸ்டர்ப் பண்ணுவான், இல்லை ஹர்ட் பண்ணுவான், நீ கொடுத்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் எதுவுமே பேசலை. அவனே நினச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. லிட்டரலி சொல்கிறேன்,
அந்த பர்சன் கூட அவங்கள இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அவங்களோட மெமரீஸ் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது. எப்படியும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மெதுவாக இப்போ உங்கள் ஷோல்டரில் டச் பண்ணுறாங்க. நீங்கள் பயந்துகிட்டே எழுந்துக்கிறீங்க. யாருன்னு பார்த்தா ஜென்சி தான். அவளும் உங்களை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட் ஆகுறா. ஏய் வயன், நீயா எப்படி இருக்க? ஜெஸ்ன்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்குன்ட்டு நீ நினச்சி கூட பார்க்கல நான். அச்சோ, நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ அழகாக மாறிட்டேன். அவளும் உங்கள் கையில் இருக்கிற ரிங்கை பார்த்துட்டு, ஏய் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஏய் என்னப்பா என்னென்னமோ ஷாக் கொடுக்குறீங்க, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீங்களும் அவளை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டு மொத்த கதையுமே அவகிட்ட சொல்கிறீங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவளுமே அழுக ஆரம்பிக்கிறா. நான் நேற்று தான் இங்கே வந்தேன், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல, சரி அழுகாத விடு அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணுறா. ஒரு 2 months ஆச்சு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை மறக்கணும்னு தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஜிமின் சைட்லேருந்து பார்த்தா சரியாக சாப்பிடாம தூங்காமல் உங்களையே நினச்சி குடிச்சிக்கிட்டே அழுதுட்ருக்கான். சரணா மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஜிமினை பார்த்துட்டும் ஷாக் ஆகுறாங்க. வி வந்திருக்கான், ஆனால் வந்து ஓரமாக நிற்கிறான். எல்லாருமே அவனை உட்கார வச்சு ஸ்டெடி பண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ டேக் மெதுவாக ஜிமின் கிட்டே போகிறான். ஜங்குக்கும் வேண்டான்னு தான் சொல்கிறான், பட் டேக் கேட்குற மாதிரி தெரில. ஜிமின் கிட்டே போகிறான். ஜிமினும் டேக்கை பார்க்குறான். ஜிமினுக்கு டேக்கை பார்த்த உடனே அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். கதறி கதறி அழுகுறான். மேத்யூ என்னையும் பிரிச்சுட்டான்டா, இப்போது எனக்குன்னு யாருமே இல்லை. அவங்க அதுக்கு ஏன்டா அப்படி சொல்கிற, நாங்களாம் இருக்கோம்ல, நீ எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழுக ஆரம்பிக்கிறானுங்க. ஜிமினால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. ஸோ இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் தைரியம் கொடுக்கறதுனால இப்போ அவன் ஜஸ்ட் ஓகேவாக இருக்கான். இப்போ அப்படியே 1 year ஆஃப்டர் பார்க்கலாம். நம்ம ஒரு அன்னோன் பர்சன் அவங்க கேங் கிட்ட என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு மாதிரி ஒரு பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அவனோட பாடி கார்டும் ஒரு ஃபோட்டோவை எடுத்து முன்னாடி வைக்கிறான். அது யாரோட ஃபோட்டோனா அவங்களோட ஃபோட்டோவும் ஜிமினோட ஃபோட்டோவும் தான். இந்த பொண்ணு பேர் வயன், இவளால் தான் அவர் உங்களை கண்டுக்காமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஜிமினுக்கும் என்ன நடந்துச்சோ சும்மா அவுட்லைன் ஸ்டோரி மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த லேடியும் அதுக்கு ஜிமின் இன்னுமா இவ்வளோ லவ் பண்ணுறான், மேபி இருக்கலாம் மேடம் அப்படின்னு அவன் சொன்னதும் அந்த லேடி டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறான். இது யாருன்னா வந்து ஜெனி தான். இவளை பற்றி முன்னாடி இந்த எபிசோட்லேயே பார்த்துருப்போம். ஜெமினை 1 சைடாக இவள் லவ் பண்ணுறா. ஸோ இவன் மற்றவங்கள பார்த்துட்டு இவன் எனக்கு தான், இவன் எனக்கு மட்டும்தான், அவள் இருந்தால் தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை, அவள் இல்லைனா இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும், நான் விட்டது தான் தப்பு. அப்போ இன்னும் ஒருத்தர், மேம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இப்போ அவளை கொண்டுட்டிங்கன்னா அவருக்கு உங்கள் மேலே சுத்தமாக விருப்பம் வந்துடலாம், அதுக்கு நீங்கள் அவளை பிடிக்காத மாதிரி பண்ணி விட்டுருங்க, அப்போ உங்ககிட்ட தானாக வந்துடுவார்ல. இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா வெளியே எல்லாருக்கும் நீங்கள் ஓகேயா இருக்கிற மாதிரி தான் நீங்கள் காமிச்சிக்கிறீங்க, பட் உள்ளே வந்து அழுவுறீங்க. நீங்கள் ஜெமினை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா இறந்த கோவத்தில் நீங்கள் அவனை விட்டு வந்துட்டீங்க, பட் அவனை விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவனை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தனியாக ரூமில் அழுதுட்ருக்கீங்க. ஜென்சி வரா. அவ்வளோ நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு, வயன் வயன் என்னாச்சு, ஏன் அழுகுறா? திருப்பி ஜெமின்கிட்டே போயிட்டுமா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவன் கூடயே இருக்கேனே, என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியல, தூங்க முடியல, ஃபுல்லாக அவன் ஞாபகமாகவே இருக்கு, பேசாமல் அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? ஜென்சியும் ஷாக் ஆகிட்டு, அண்ணா நீ தானே சொன்ன அவர் உங்கள் அப்பாவை கொல்ல சொன்னாருன்னு, அகைன் நீ அவர் கூடயே போகிறான்னு சொன்னால் எனக்கு புரியல. ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆனால் என்னால் இப்போ முடியல, அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் இங்கே வந்துட்டு அவனை விட்டுட்டு வந்தது தப்போன்னு தோணுது. ஜென்சியும் அதுக்கு சரி ஓகே அழுகாத, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அவர் என்னமோ கெட்டவர மாதிரிலாம் தெரியலடி, மேபி நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஜஸ்டின் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா, எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நீங்களும் ஜென்சியோட கையை பிடிச்சிட்டு எதுவுமே சொல்லாத மாதிரி தலையாடுறீங்க. அவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேச்ச மாத்துறா. ஜஸ்டின் எங்கேயாவது வெளியே போகலாமா, போர் அடிக்குது வீட்டிலே இருக்கிறதுக்கு. அவனும் அதுக்கு சரி ஓகே போகலாமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ 3 பேருமே வந்து கெஃபேக்கு போகிறீங்க. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஜிமின் தான் இருக்கான். ஜென்சியும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஜஸ்டின் நீ பில் பண்ணிவிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. ஜென்சியும் அதுக்கு ஆனால் நானும் போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்கள் பின்னாடியே வரா. நீங்கள் வெளியே இருக்க ஒரு சேரில் உட்காருங்க. இப்போ அப்படியே இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா மேத்யூ ஹுட்டி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே யாருக்குமே தெரியாத மாதிரியே போயிட்டுருக்கான். அவனும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கன்னு அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோடனே உங்ககிட்ட ஓடி வரான். அண்ணி அண்ணி நான் யாருன்னு தெரியுதா? நீங்கள் அவனை பார்த்ததும் கத்துறீங்க. ஜென்சியும் உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடியாச்சு? மேத்யூவும் அதுக்கு அண்ணி சாரி அண்ணி, நான் பண்ணது பெரிய தப்பு அண்ணி, அண்ணனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, உங்களால் அன்றைக்கி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னு ஒரு கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் காசுக்கும் ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி நீங்கள் என்ன கூட மன்னிக்க வேணாம், ஆனால் அண்ணன்கிட்ட மட்டும் பேசாமல் இருக்காதீங்க, அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை, அண்ணன் பாவம் அண்ணி,
நீங்களும் செஞ்சு இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறீங்க. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஜஸ்டின் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் அடிச்சு பிடிச்சி ஓடி வரான். ஜஸ்டின் இப்போ மேத்யூவை நல்லா போட்டு அடிச்சுட்டு, நீ என்னடா பண்ணுறீங்க? மரியாதையே போறியா, போலீஸை கூப்பிட்டுமா? அண்ணி இவன் கூடயா இருக்கீங்க? அப்படின்னு அவன் என்னமோ அவங்ககிட்ட சொல்ல வரான். ஆனால் ஜஸ்டின் அவனை பேச விடாத மாதிரி வாயிலே குத்துறான். மேத்யூ அடி வாங்கியே அப்படியே மயக்கம் போட்டான். இப்போ ஜஸ்டின் அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். நீங்கள் வீட்டுக்கு வந்து செம்மையாக அழுவுறீங்க. வயன், நீ எதுக்கு அழுவுற? இது எல்லாமே அவன் போட்ட பிளான் தான். இன்னும் என்னென்ன பண்ணி இப்படி ஒன்று அழுக வைக்க போகிறான்னு தெரியல. அவனும் உங்ககிட்ட வந்துட்டு, வயன், நீ அந்த ஜிம்மினை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். பிகாஸ் அவன் என் அங்கிளை கொண்டு இருக்கான். நான் அவனை எதுக்கும் ஸ்டாப் பண்ணல. உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ. நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஜென்சியும் உங்ககிட்ட வந்துட்டு, வயன் ப்ளீஸ் அழுவாத. நீ என்ன நினைக்கிற? ஜிமின் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னா? நீங்களும் இல்லைன்னு மாதிரி அழுதுகிட்டே வேகமாக தலையாட்டுறீங்க. அவன் என்ன சென்றி, அவனுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் அவனை விட்டுட்டு வந்துட்டு. சரி அழுவாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறா. ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏற்கனவே அவனை பார்க்கணும் போல் தோணுது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவனை ஹக் பண்ணி சாரி கேட்டு அப்படியே அவன் கூட இருக்கணும் போல் இருக்குது. ஜென்சி சொல்லுடி, நான் ஜிமினை பார்க்க போகிறேன். என்ன சொல்கிற? உண்மையிலே வா. அவன்கிட்ட சாரி கேட்பேன். ஏடி பண்ணாத தப்பை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அவனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். அவனை திருப்பி அவனை ஏற்றுப்பானா? நான் சாரி கேட்பேன், அழுவேன், கட்டி பிடிப்பேன், அவன் காலில் விழுந்துருவேன். அவன் ஏற்றுக்காத வரைக்கும் நான் அழுவேன். இதெல்லாம் பண்ணியும் அவன் ஒத்துக்கலனா? ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டார். ஓஹோ, அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம். ஏன் தெரியுமா? அவரை விட்டு வந்தப்போ கூட உனக்கு எப்போ என் மேலே கோவம் குறையுதோ அப்போவா உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னார். எனக்காக வெயிட் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஓ, அவ்வளோ இல்லைவா? சரி அது இருக்கட்டும். கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆயிடுச்சுல, சும்மாவா போவேன்? எதை வாங்கிட்டு போவதுக்காக? நீங்கள் இப்போ அப்படியே ஷை ஆகிட்டு சிரிக்கிறீங்க. அவ்வளோ அதுக்கு போகலாமா? இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலுக்கு போகிறீங்க. நீங்களும் அங்கேருந்து உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஜென்சியும் உங்களை பார்த்துட்டு, ஷோ நீ லேட் பண்ணுவ போல், நீ பார்த்துட்டுரு, நான் எனக்கு ஏதாவது போய் வாங்கிட்டுருக்கேன், நீ முடிச்சோடனே கூப்பிட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். நீங்கள் ஜிமினை நினச்சிக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அவனுக்கு திங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் உங்கள் லவ்வை தேடி போகலான்னு இருந்தீங்க. பட் அவங்களாம் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ வராங்க. ஸோ என் ஜிமின் வந்து உங்களை அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போகிறான். அவன் உங்களை பார்க்கல, பட் ஆனால் நீங்கள் அவனை பார்த்துட்டீங்க. அவன் மட்டும் தான் தனியாக இருக்கான். அவனுக்கு 2 பாடி கார்ட்ஸ் பின்னாடி வராங்க. ஒரு ஃபார்மல் பிளாக் சூட்டு, ஒரு கூலிங் கிளாஸு, அதுக்கேற்ற மாதிரி வாட்ச்சு, ஹேர் ஸ்டைலு, அவனோட வாக்கிங் ஸ்டைலு, லிட்ரலி ஜிமின் 2.0 விஷன் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆஃப்டர் 1 இயர் கழித்து பார்க்கறதுனால அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. அவன் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கான். நீங்களும் அதை நோட் பண்ணிட்டு இப்போ வேகமாக அவன்கிட்ட போகிறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். பட் நோ ரியாக்ஷன். ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஹாப்பி இல்லை, சோகம் இல்லை, ஷாக் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபேஸ் நார்மலாக வச்சுருக்கான். அவன் உங்களை பார்த்த உடனே என்னென்னமோ ரியாக்ட் பண்ணுவான், என்னென்னமோ பேசுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க. பட் எதுவுமே நடக்கலை. அவனும் கிளாஸ் அவுத்துட்டு உங்களை பார்க்குறான். ஜிமின் எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு தெரியுது என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு. சாரி. நான் ஏன் உன் மேலே கோவமாக இருக்கணும்? யார் நீ எனக்கு? அவன் இப்படி உங்ககிட்ட பேசினதும் நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின், இந்த வயன் ஜிமின், ஞாபகம் இல்லையா? இருந்துச்சு, ஆனால் மறந்துட்டேன். ப்ளீஸுங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் பண்ணது தப்பு தான். அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு இதே மாதிரி தான் அன்றைக்கி நான் கெஞ்சினேன். உங்களால் பேசவே முடியல. நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவன் ஒரு வார்த்தையோடு அப்படியே உங்களை கட் பண்ணிடுறான். நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அவனும் அதுக்கு, எனக்கு வேலை நிறையா இருக்குண்ணே, இதுக்கப்புறமும் ட்ராமாலாம் பார்த்துட்டு நான் நம்புவேன் நினைக்காத. நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். என் லைஃப்பில் நான் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன். ப்ளீஸ் என்னை அப்படியே இருக்க விட்டுரு. உங்களை விட்டு வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி நான் ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் மேத்யூவை பார்த்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதும் நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இப்போ ஜென்சியும் வந்துடுறா. வயன், உன்னை அங்கெல்லாம் நான் தேடிட்டு இருக்கேன், இங்கே ரெடி பண்ணுற, என்னாச்சு? ஜிமினை பார்த்து உண்மையிலேவா பேசுனியா? நான் பேசினேன், அவன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவ்வளோ உங்களை ஹக் பண்ணுறா. சரி விடு, அழுவாது. இப்போ அப்படியே இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா ஜிமின் காரில் உட்காந்துட்ருக்கா. இப்போ அவனோட பாடி கார்டு கேட்குறாங்க, எதுக்காக சார் மேம் கிட்ட எப்படி பேசுனீங்க? அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்து நீங்களும் ஜென்சி வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. இப்போ நான் என்னடே பண்ணட்டும்? மேத்யூ வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அவன்கிட்ட போகிறேன்னு தானே சொன்னேன்.
அவனை விட்டுட்டு வந்தது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் சாரி கேட்குறேன், அவனுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன். அவன் தான் சொன்னான் உனக்கு எப்போ கோவம் குறையுதோ அப்போவா நான் வெயிட் பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு அவன் வெயிட்டாக பண்ணால் பார்த்த உடனே திட்டுறான். நான் மனசார நான் பண்ண தப்பை உணர்ந்து தான் அவன்கிட்ட சாரி கேட்டேன். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கல. பரவாயில்ல, அவனுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச போகிறதுலாம் கிடையாது. எல்லாருனோடையும் அழுதுன்னு தெரியுமா, ஆனால் அவன் என்னை மதிக்கவே இல்லை, அப்படியே போயிட்டான். வயனே அழுவாத வயன், அவருக்கும் கொஞ்சம் மேலே கோவம் இருக்கும் நீ அவன் விட்டுட்டு போயிட்டேன்னு. ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சரியா? உங்கள் 2 பேரும் லவ்வும் உண்மைன்னா நீங்கள் கண்டிப்பாக சேருவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி உங்களுக்கு நிறைய நம்பிக்கைலாம் கொடுக்குறா. நீங்களும் ஒரு டேஸ்லாம் தொடச்சிட்டு நீ வந்து இதை பற்றி ஜஸ்டின் கிட்ட எதுவும் பேசிக்காதானே, அவனுக்கு தெரிஞ்சால் திட்டுவான். சேச்சே, நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஜாலியாக இருக்குது. சரி, இப்போ நீ தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம். சரி ஓகே, எதையும் நினைக்காம தூங்குனேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிம்மி இப்போ ஆஃபீஸ்க்கு வரான். அவன் செக்யூரிட்டிகிட்ட கீ கொடுத்துட்டு பார்க் பண்ண சொல்லிட்டு இருக்கான். சார் ஒரு செகண்ட், மேம் அவங்கள பார்க்கணுன்னு காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மினும் திரும்பி யாராதுன்னு பார்க்குறான். நீங்கள் தான். அவன் உங்களை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் உள்ளே போகிறான். நீங்களும் பின்னாடி போய் அவன் கையை பிடிக்கிறீங்க. நீங்கள் வந்து அவனை முழுசாக கூட பிடிக்கிற மாதிரி தான் போனீங்க, அதுக்கே அவன் கையை உதறான். உன்கிட்ட நேற்று என்ன சொன்னேன், நான் மூவ் ஆன் ஆகிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னேன்னா இல்லையா? திருப்பி ஆஃபீஸ்க்கு வர கிபார், எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது சரியா? உனக்கு வேணும்னா வரணும், வேணான்னா போகணும், என்ன டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணுறேன். உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இன்னொரு வாட்டி இங்கே வந்தேன்னு வச்சுக்கோயேன், போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி அவன் கோவமாக பேசிட்டு போயிடுறான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செம்மையாக அழுவுறீங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான், அவன் இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பான், எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் சைட்லேருந்து பார்த்தா அவன் கோவமாக கேபினுக்கு வந்துடுறான். அவன் ஜிமின் பின்னாடியே வந்துட்டு, ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்க நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நினைக்கிறியா? எதுக்கு அவகிட்ட அப்படி பேசினேன்? அவளை பார்த்தால எப்படி அழுகிறான்னு? அவள் பண்ணது தப்பு தான்னு ரியலைஸ் பண்ணி உன்கிட்ட வந்து சாரி கேட்குறா. அதுக்கு நீ இப்படியா பேசுவேன்? நேற்று நீ அவகிட்ட பேசுவேன், நீ ஏன் ஜிமின் தானே அப்படின்னு உன்கிட்ட எவ்வளோ ஆசையாக பேச வந்தா தெரியுமா? அப்போவும் ஹர்ட் பண்ணேன். உன்கிட்ட தான் பேசுகிறேன், நீ எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் வந்து இப்போ ஜிமின் கிட்டே போகிறான். பார்த்தா ஜிமினோட கண்ணு கலங்கிருக்கு. டேக்கும் பார்த்துட்டு, என்னடா ஆச்சு? நேற்று வயன் என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அவளை பார்த்துட்டேன்டா. அவளை பார்த்ததும் என்னால் நம்பவே முடியல. ஒரு வருஷம் கழிச்சு அவளை எப்படியோ பார்த்துட்டேனே, அவகிட்ட எப்படியாவது பேசி அவளை கூப்பிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன். அப்போது ஜெனிக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானும் அட்டன் பண்ணி என்னென்னு கேட்டேன். வயன்கிட்ட நெருங்கினா அவளை கொன்றுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண. ஜெனி எப்போவுமே ஒரு ஆளை வச்சு வயனை ஃபாலோ பண்ண வைக்கிறா. அன்றைக்கி பார்த்தப்போ ஒருத்தர் தூரத்துலேருந்து வயனை பாயிண்ட் பண்ணி கன் வச்சுருந்தான். ஜெனியும் ஃபோனில் சொன்னான், அவகிட்ட போனீன்னா கண்டிப்பாக அவளை கொன்றுவேன், அவளை அவாய்ட் பண்ணிவிட்டு போ. எனக்கும் வேறு வழி இல்லாமல் அவள் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துடலான்னு தான் நினச்சேன். பட் அவள் என்னை பார்த்துட்டா. அவள் என்கிட்ட கெஞ்சிருப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட அதிகமான கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. அவகிட்ட சரியாக பேச முடியலையே, அவளை ஹக் பண்ண முடியலையே, அவளை கூப்பிட்டு போக முடியலையேன்னு எனக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குடா. எல்லாம் என் நேரம், எனக்குன்னு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்மில் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். டேக் தான் கன்சல்ட் பண்ணுறான். இப்போ டேக் வந்து குட் பாயாக மாறிட்டான். இப்போ வந்து அப்படியே நைட் ஆச்சு, மழை வேறு செம்மையாக பெய்யுது. ஜிம்மினும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வரான். ஜிமின் காலில் உங்களை எந்த இடத்துல பார்த்தானோ அதே இடத்துலையும் நின்றுட்டுருக்கீங்க. மழை பெய்யுது செம்மையாக, நீங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டிங்க. கிட்டத்தட்ட 4 hours கிட்ட மழை பெஞ்சுது, உங்களுக்கு ரொம்ப குளிர்து வேறு. ஜிமின் செக்யூரிட்டிகிட்டேருந்து கீ வாங்குறப்போ, சார் மேடம் காலில் இருந்து நிற்கிறாங்க சார், பாவம் சார். ஜிமினுக்கு உங்களை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லிட்ரலி இப்போ வந்து உங்களை ஹக் பண்ணணும் அவனுக்கு. உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது, இடி இடிக்கிறதுல வேற பயப்படுறீங்க. அவனும் உங்ககிட்ட வரலான் இருக்கான். பட் டேக் கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிடுறான். இப்போ ரெண்டு பேரும் காரில் கிளம்புறாங்க. டேக் தான் ஓட்டுறான். ஜிமினும் உங்களை திரும்பி பார்த்துட்டு, டே ஏன்டா இப்படி பண்ணுற, வயன் பாவண்டா, அவளுக்கு கோல்ட் ஆகும்டா, டே வண்டியை நிறுத்து ப்ளீஸ், தான் வண்டியை நிறுத்து. டேய் ஜெனி அங்கே தான் இருந்தா, ஜிமின் உங்களை விட்டு வந்தான்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். நீங்கள் அவன் உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. நீங்கள் அழுதுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜெனி உங்ககிட்ட வரா, அவன் கன்னை வச்சு உங்கள் சின்ன லெஃப்ட் பண்ணுறான். நீங்களும் அவளை பயந்துட்டே ஒன்றும் புரியாத மாதிரியே பார்க்குறீங்க. நீ தான் வயனா? ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன், சுமாராக தான் இருக்க. நான் யார் தெரியுமா? ஜெனி, மாஃபியா குயின். உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இவளை பற்றியும் ஜிமினை பற்றியும் நிறைய ரூமர்ஸ்லாம் நியூஸில் வருது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதனாலேயும் உங்களுக்கும் ஜிமினுக்கும் அப்பப்போ குட்டி சண்டைலாம் வரும். ஏய் என்ன யோசிக்கிற? இந்த பார், ஜிமினை மறந்துடு. அவன் ஏன் ஒன்று அவாய்ட் பண்ணுறான்னு தெரியுமா? என்னால் தான், எனக்காக தான். இப்போ அவன் மனசில் நீலாம் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னொரு தடவை அவன்கிட்ட நெருங்கணும்னு நினச்சேன், கொன்றுவேன் அப்படின்னு மாதிரி உங்களை மிரட்டிட்டு போயிடுறா.
உங்களுக்கு வந்து இப்போ ஒன்றுமே புரியல. உங்களுக்கு எதை பற்றி யோசிக்கிறதுனே தெரில. இருக்கிற பிரச்சனையில இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா உங்களுக்கு. யாரை நம்புறது? யாரை நம்பக்கூடாது? இப்போ என்ன பண்ணுறது? எதுவுமே தெரியல. ஜிமின் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொன்னானே, அப்போ இவ கூட தானா? அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. ஜஸ்ட் இன்னும் ஜென்சியும் உங்களை பார்த்துட்டு, ஏய் என்னடி இப்படி நினச்சி வந்திருக்க? வெயிட் பண்ண வேண்டியதானே? இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. ஜென்சி உங்கள் பின்னாடியே ஓடி வரா. ஏ வயன் அப்படியே போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்த? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் என்னை கூப்பிட்டு போகணுன்ட்டு, கேட்டியா? சரி சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி நடந்து வந்திருக்கேன்? நீங்கள் அவகிட்ட மொத்த கதையும் சொல்கிறீங்க. அவ்வளோ அதுக்கு என்னடி இவ சம்மந்தமே இல்லாமல் வரா? இப்போ இவளுக்கு என்னடி பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் புரியலடி. இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் அவன் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் தான் அவன் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறானா. சரி அவங்க ஹாப்பியாகவே இருக்கட்டும். நான் ஏன் போய் மைண்ட் ப்ளீஸ் திருப்பி அழுக ஆரம்பிக்காத. முதல்ல அழுகிறது எமோஷ்னலை விட்டுரு. முதல்ல இங்கே என்ன பிரச்சனை, யார்கிட்ட பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு பயப்படுற? நம்ம 2 பேரும் நாளைக்கு போகிறோம். நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுற நேரம் வந்தாச்சு. நீ தூங்கு, உனக்கு நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் போயிடுறா. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்கள் பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறீங்க. அப்போ ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஜிமினோட அம்மா உங்களுக்காக அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்களே, அதை நீங்கள் உங்கள் பேக்கில் தானே வச்சுருந்தீங்க. ஸோ இப்போ அதை எடுத்து திருப்பி படிக்கிறீங்க. அதில் லாஸ்ட்டாக வந்த லைன், என்ன ஆனாலும் அவனை விட்டு மட்டும் போயிடாத. அதை படிக்கிறப்போ ஜிமினோட அம்மா உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிமினும் டேயாவும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஜிமின் கேபின்குள்ளே போயிடறான். ஆனால் டேக் போகிறதுக்கு முன்னாடி அவனை யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க. டேக் செம்ம ஷாக் ஆகிட்டு யார்டா அது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அது ஜென்சி. யார் நீ? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேபினோட டோரை சாத்திடுறா. டேக்கும் அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. முதல்ல கத்தாதீங்க. உள்ளே வயன் இருக்கா. வயன் எப்படி? நீ யார்? என் ஃப்ரெண்டு உள்ளே பயப்பட்டு போகிறான், மரியாதையே கருதுறேன். உங்கள் ஃப்ரெண்டு பயப்படுறதுக்கு என்ன குழந்தையா? உங்கள் ஃப்ரெண்டு மேலே உண்மையாலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா சும்மா இருங்க. அவர் பயந்தாருன்னா அவர் கத்தி வெளியே வருவார், சரியா? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் டோர் கிட்ட தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் உள்ளே வந்ததும் கத்துறீங்க. அவனும் பயந்துடுறான். நீங்களும் அதுக்கு சாரி உங்களுக்கு பயமுறுத்தணும்னு பண்ணலை. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போய் நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது வெளியே போ? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது? அதான் சாரி கேட்குறேன்ல, அப்புறம் என்ன? இப்போ மட்டும் நீ வெளியே. நீங்கள் வந்து தெனாவாட்டம் சிரிச்சிட்ருக்கீங்க. அவனும் அதுக்கு நான் போகிறேன். நீங்கள் அவன் வேயை பிளாக் பண்ணி நிற்கிறீங்க. அவனும் அதுக்கு வழியை விடு வயன். ஓ, என் பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இல்லாமல் தாடிகிரி வளர்த்துருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். பரவாயில்ல, அதே மாதிரி சாக்லேட் பாயாக தான் இருக்கு. அச்சு, நீங்கள் மூஞ்சிலே தும்புறீங்க. அவனும் அதுக்கு சாரி நேற்று உங்களால் மழையில் நினைஞ்சதுனால எனக்கு கோல்டு ஆகிடுச்சு. சரி அது இருக்கட்டும். ஜெனி யார்? அவன் ஷாக் ஆகுறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு, நீ ஷாக் ஆகிறத பார்த்தா அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? நீ அவகிட்ட பேசுனியா? நான் பேசலை, அவள் வந்து பேசினா. என்ன சொன்னான்? அது எதுக்கு உங்களுக்கு? என்ன சொன்னான்னு சொல்லு. நீங்களும் அவளும் லவ் பண்ணுறீங்களா? உங்கள் மனசில் நான் இல்லையா? அவள் மட்டும்தான் இருக்காளா? இன்னொரு தடவை உங்ககிட்ட வந்தேன்னா என்னை கொன்றுவாளாம் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் எனக்கு ஒரு கன்னை வச்சு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு கன்னை வச்சு என்னை மிரட்டினான். அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடான். நீங்களும் ஊற்று பார்த்துட்டு, ஜிமின் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் அவள் சொல்கிறதெல்லாம் நம்பலை. ஏன் சொல்லத்தை பற்றி எனக்கு தெரியும். அவன் என்னை மிரட்டினானா நான் பயந்துடணுமா? நான் யாரோட ஒய்ஃப்? மிஸ்டர் பார்க் ஜிமினோட ஒய்ஃப். நான் ஏன் பயப்படலாம்? அவன் எதுவும் சொல்லாமல் உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்களும் ஷை ஆகிட்டு கீழே பார்க்குறீங்க. எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அந்த கண் இந்த மாதிரி என்ன வைக்கப்பட வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகுறீங்க. ஜிமினுக்கு உங்கள் ஸ்மைலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது. அவன் கதவு தர அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீங்களும் அதுக்கு வெயிட் நான் இன்னும் எதுவும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ளேயே ஏன் கத்துறீங்க? நீ பேசி எனக்கு கடுப்பேற்றிருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது, மரியாதையே வெளியே போ. சரி நான் போகிறேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கிட்டே போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிட்டே வரும்போது அவன் பேக் ஸ்டெப் எடுக்கிறான். வெளியே போவேன், ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறான். அதெல்லாம் ஒன்று வேணாம், வெளியே போ. பாரா, நீங்கள் என்ன வேணான்னு சொல்கிறப்போ கூட எனக்கு இவ்வளோ ஷாக் இல்லை. கிஸ்ஸை வேணான்னு சொல்கிறீங்களா, அதுதான் இவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவனும் இவ்வளோ ஜென்டலாக தள்ளி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் வெளியே வந்து லாக் ஆகிருக்கு. அந்த சைட்லேருந்து ஜென்சி வந்து லாக்கை பிடிச்சிட்ருக்கா, ஓப்பன் பண்ண விடாமல். பார்த்துட்டு நிற்கிறீங்களே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஐயோ முதல்ல நீ கையெடு. ஐயோ ஒரு நிமிஷம் இருடா, தட்டு உடச்சிடாதுடா. அவன் ஜென்சி தள்ளி விட்டுறான். ஜிமினும் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். ஓப்பன் பண்ணு சொன்னால் என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சான் நான் இல்லைடா. ஜென்சியும் அதுக்கு ஐயோ என் ஃப்ரெண்ட் எங்கே, என்ன பண்ணீங்க அவளை? நீங்களும் அழுதுகிட்டே வெளியே வரீங்க. அவளும் உங்களை பார்த்துட்டு என்னடி ஆச்சு, கடிச்சிட்டான் அப்படின்னு மாதிரி க்யூட்டாக சொல்கிறீங்க. ஜிமினும் ஷாக்காக பார்க்குறான். அதுக்கு அட பாவி, டே சத்தியமாக நான் எதுவும் பண்ணலடா, நம்பிட்டேன்.
நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு, சரி ஜிமின் நான் நாளைக்கு வரேன், நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம், பாய் அப்படின்னு மாதிரி இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க. அவங்க பண்ண எல்லாமே வந்து அந்த 1 இயர் தூங்கின பட்டர்ஃப்ளைஸ்லாம் எழுந்து பறக்குது. பட் ஆனால் வெளியே சீரியஸாக கோவமாக மூஞ்சி வச்சுருக்கான். ஜென்சியும் அவங்கள பிடிச்சிட்டு, சரி வாடி போகலாம், அவரை பார்க்கும் போதே தெரியுது உன்னை என்னென்னலாம் பண்ணுவாருன்னு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஜிமினை பார்த்து, அண்ணா அவங்க பக்கத்தில் நிற்கிறான், இந்த பையனை வேலையை விட்டு தூங்குங்கண்ணா, வெரி லேசி பாய், நீங்களும் அதுக்கு அவன் வெரி பேட் பாய். நீங்கள் 2 பேரும் குழப்பிக்கிட்டே போகிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு, வயன் எப்படி இருக்க, ஜிமினும் டேக்கும் மூஞ்சி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறானுங்க. நீங்கள் சென்டரில், ஜென்சி ரைட்டில், ஜங்குக் லெஃப்டில் அப்படின்னு நீங்கள் ஷோல்டரில் கை போட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிடுறீங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நம்ம போத்தியில் இருக்கிற மாதிரி, இந்த பையன் பேர் ஜென்சி, இந்த பொண்ணு பேர் ஜங்குக், லூஸு, சாரி இந்த பொண்ணு பேர் தான் ஜென்சி, இந்த பையன் பேர் தான் ஜங்குக், 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து தான் பிளான் போட போகிறோம் இதுக்கப்புறம். ஜங்குக் அதுக்கு, என்ன பிளான், உன்னை வச்சு தானே எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே ஜிமின் சைட்லேருந்து பார்த்தா ஜிமின் வந்து கேபின்குள்ளே இங்கே அங்கே நடந்துட்டுருக்கான். டேக்கும் அதுக்கு, என்னடா ஆச்சு, டே அவன் இன்னைக்கு எனக்கு கிஸ் பண்ண வந்தாடா, நான் ஃபஸ்ட் டைம் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க சிரிச்சுட்டு, டே சும்மா சொல்லாத, பண்ண தானே நீனு, டே சத்தியமாக இல்லைடா, எனக்கு அதை சென்னை நினச்சாதான் கோவமாக வருது. அவன் வயன்கிட்ட நெருங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேற்று வயனை மிரட்டியிருக்கா இவளை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனும் சென்னைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ ஜிம்மின், என்ன நீயா ஃபோன் பண்ணியிருக்க, என்னை பார்க்கணும் போல் இருக்கா, உன்கிட்ட அத்தனை வாட்டி சொல்லியும் எதுக்கு வயன்கிட்ட போய் பேசினேன், அவளை மட்டும் நீ டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் அவனை என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. அச்சோ ஜிம்மின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுனேன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பாக அவளை கொண்டுருவேன். ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. அவ்வளோ அதுக்கு, ஹலோ நீ நம்பலையா, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா, ஜெனி சாரி ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாத. ஐயோ அதான் அவளுக்கு நான் மட்டும் வாய்ஸ் இப்படி இறங்குது. அவள் ஏதாவது பண்ணுறதும் பண்ணாததும் உன்கிட்ட தான் இருக்குது, சரியா, பாய் பேபி லவ் யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஜிமின் செம கோவமாக டேயான் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். டேயாவும் காம் பண்ணுறான் ஜிமினை. இப்போ நெக்ஸ்ட் டே ஒரு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு உங்களுக்கு இன்னமும் தூக்கம் வரல, அவங்க ஒரு வாட்டி உங்களை முறைச்சி பார்த்தால, அந்த பார்வை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை நினச்சே சிரிச்சிட்டு வைக்கப்பட்டுட்டு இங்கே அங்கே உருண்டுட்டு இருக்கீங்க. ஜென்சி அவங்க பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் அவன் மேலே கையை காலை போட்டுட்டு, ஜென்சி எழுந்துருடி, என்னன்னும் பிரச்சனை, டைம் ஆகிடுச்சி, எழுந்துருடி, போய் ஜிமினை பார்க்கலாம். போகலாம் ஃபஸ்ட்டு நீ போய் குளி, டைம் என்ன, மணி 5 ஆகுது, ஈவினிங் 5 அப்படின்னு அவளும் நல்லா முழிச்சிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அது AM. அவளும் உங்களை பார்த்துட்டு, ஏன்டி ப்ளீஸ் டி தூங்க விட்றி, எனக்கு ஏன்னு தெரியல, அவரை நேற்று பார்த்ததுலேருந்து பார்க்கணும் போல் தோணிக்கிட்டே இருக்குது. அதான் ஃபோனில் என்ன ஃபோட்டோஸ்லாம் ரீல் பண்ணாமல் வச்சுருக்கல, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தூக்கம் வருது, விட்ரி, வாடி வீட்டுக்கெலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே போய் பார்த்துடலாம். அவளும் அவளை பார்த்துட்டு, நீ சீரியஸாவா பேசுகிற, அவருக்கு ஒன்றும் அவன் மேலே கோவம் குறையல, படிப்படியாக போகணும், எடுத்த உடனே உனக்கு ரூம் வந்துடுமா, இப்போ உன்னால் வர முடியுமா முடியாதா, நீ வரலன்னா விட, நான் போய்க்கிறேன். அவளும் உங்களை பார்த்துட்டு, சரி அழுவாத வர வாப்பலாம், நீங்களும் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவளும் தலையில் அடிச்சு, வந்து தொலை. இப்போ நீங்கள் 2 பேரும் ஜிம்மினோட வீட்டுக்கு போகிறீங்க. அவ்வளோ அதுக்கு, மாட்டிக்க போகிறோம்டி, மாட்டிக்கலாம் மாட்டோம், அதுக்கு தான் என் தம்பியை செட் பண்ணி வச்சுருக்கேன். யார் அது, நீங்கள் கரெக்டாக டோர் கீழே நிற்கிறப்போ ஜேகே உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு ஹாய். ஜென்சியும் சைலண்ட்டாக சிரிச்சிட்டு, உன்னையும் தூங்க விடலையா, ஜங்குக்கா நான் எந்த சவுண்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அவன் கூட தூங்கிட்டு உம்மா கொடுத்துட்டு வந்துட்டேன், சரியா, தூங்க போறியா, நீங்களும் வாயில் அடிச்சுட்டு கத்தாதடா, முதல்ல மெதுவாக தானே பேசுகிறா மாதிரி மெதுவாக பேசு. ஷோ பையன், உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்ச ஜிம்மின் என்னை கொன்றுவான். அதை விட டேக்கு ஃபயர் மூடில் இருக்கா, 2 பேருக்குமே கோவம் தான் என்ன தான் அடிக்கிறானுங்க. ப்ளீஸ் டி வெளியவே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். பார்த்தா நீங்கள் காணும். அவனும் ஜென்சியை பார்த்துட்டு, எங்கே அவன், நீ திரும்ப போதேவா போயிட்டா, சரி உங்கள் வீட்டில் கிச்சன் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ப்ளீஸ் ஜென்சி எந்த சத்தமும் போடாமல் போயிருங்கண்ணே, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறான். கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து டேயாங் வந்து கிச்சன் ரூமுக்கு தண்ணி குடிக்க வரான். இப்போ நம்ம அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்க்கலாம். நீங்கள் மெதுவாக அங்கே டோரை திறக்கிறீங்க. ஒரு ஒயிட் பனியன் அரிராங் கான்செப்டில் போட்டிருந்தாலும் அந்த மாதிரி, ஐயோ என் புருஷன் அழகாக தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமும் போடாமல் அப்படியே போய் மெதுவாக பக்கத்தில் படுக்கிறீங்க. அவனை ஃபேஸ் பண்ணிடல, அவன் பேக் சைடில் படுத்துட்டு அவன் மேலே கை போடுறீங்க. உங்களுக்கு அழுகிறதா சிரிக்கிறதா என்ன பண்ணுறது, அதில் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ நாள் கழிச்சு ஒன்றா ஒரே பெட்டில், அதுவும் இவ்வளோ க்ளோஸாக
நீங்கள் அப்படியே அவனை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஷோல்டரில் 4-5 வாட்டி கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், அப்படியே ஒரு ட்ரீம்க்கு போயிடுங்க. இப்போ அப்படியே இன்னும் சைட்லட்டே அவங்க வந்து தண்ணி குடிக்க போனால அவன் போய் கிச்சனில் லைட் போடுறான். அவனும் ஜென்சியை பார்க்குறான். ஜென்சி வந்து வாயில் ஒரு பிஸ்கெட்டு கையில் 2 பிஸ்கெட்டு அப்படி நின்றுட்டு இருக்கா. டேக் அவளை பார்த்ததும் செம்மையாக கத்துறான். அவள் பிஸ்கெட்டெல்லாம் கீழே போட்டு டேயோட வாயை மூடி அப்படியே ஒரு ஓரமாக இழுத்துட்டு வரா. கத்தாது, எப்போ பாரு தேவலை தானே உனக்கு. அவங்க எதுவும் சொல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபேஸ் வச்சுட்டு ஜென்சியோட கண்ணை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ அதுக்கு அவன் வாயில் இருந்த கையை எடுத்து 2 ஸ்டெப் பேக் போகிறா. ஏய், நீ என்ன பண்ணுறீங்க? என்ன திருட வந்தியா? திருட வந்தனா? எக்ஸ்கியூஸ் மீ, நானும் வந்து பெரிய பணக்காரி தான் சரியா? அவங்க வீட்டில் திருடுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டு பையன் உன் ஃப்ரெண்டு ஜிமினை பார்க்கணுன்னு சொன்னான். அதான் ரூமில் இருக்கா இப்போது. நான் அவளுக்காக இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனும் ஷாக் ஆகிட்டு, என்னது பையன் இப்போ ஜிமின் ரூம்லையா இருக்கா? இப்போ அப்படியே இன்னொரு சைடில் டேவும் கத்துனதில் ஜிமின் எழுந்துக்கிட்டான். ஜிமினும் கண்ணை முடிச்சு எழுந்துக்கலான்னு பார்க்குறான். பட் ஆனால் நீங்கள் அவன் மேலே கை போட்டிருக்கீங்களா, ஸோ அவனால் எழுந்துக்க முடியல. அவனும் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறான். அவன் எதுவுமே பேசல, உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் ரியலைஸ் பண்ணிட்டு, ஏய் நீ என்ன பண்ணுறீங்க, முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கை எடுத்துகிட்டு எழுந்துக்கிறான். மணி என்ன ஆகுது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க என் வீட்டில், அதுவும் ஏன் ரூமில்? ஓ ரூமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இது ஏன் ரூமும் தான், நம்ம ரூம் இது இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. மரியாதையே வெளியே போ. ஏன் இப்போ இல்லை? நான் இன்னமும் உங்கள் ஒய்ஃப் தானே, நமக்கு இன்னும் டிவோர்ஸ்லாம் ஆகலையே. ஓ அது வேணுமா? அது கொடுத்து அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டல. நீங்களும் அவன்கிட்ட போயிட்டு, என்ன நீ எனக்கு பேபி கொடுப்பேன்னு பார்த்தோம், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற. நம்ம வந்து ஃபேமிலியை க்ரோ பண்ண தான் பார்க்கணும், உடைக்கக்கூடாது, புரியுதா? அவன் காம்ஸை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ வெளியே கூப்பிட்டு வரான். நீங்களும் கத்துறீங்க, ஜிமின் வலிக்குதா, ஜிமின் விடுங்க, வலிக்குதுன்னு. ஜிமின் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை வதறிடுறீங்க. நான் இங்கே தான் இருப்பேன். ஜென்சி, டேக்கு, ஜங்குக்கு எல்லாரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஜிமினும் அவங்கள பார்த்துட்டு, நீ எப்படி உள்ளே வந்தவனு, யார் முதல்ல உள்ளே விட்டா? ஏன் தம்பி ஜங்குக் தான். அதுக்கு என்ன இப்போ என்ன, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா இல்லை அவனை வேலையை விட்டு தான் தூக்கிடுவியா? ஜங்குக்கும் அதுக்கு ஐயோ போட்டு கொடுத்துட்டாலே, போட்டு கொடுத்ததும் இல்லாமல் என் வேலைக்கும் சங்கு வைக்கிறாளே. ஜெமின் ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா? சாரிடா, மரியாதையே வெளியே போ. நான் தான் சொன்னல போக முடியாதுன்ட்டு, நான் ஏன் போகணும்? அவன் திருப்பி உங்கள் கையை கிராப் பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு வரான். ஜென்சியும் உங்கள் பின்னாடி வரா. ஸோ அப்படியே உங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறான். எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறான். அவங்களுக்கும் செம்ம கோவம் வருது. ஜென்சியும் அதுக்கு, சரி விடுடி, ஃபீல் பண்ணதை. நீங்களும் அவளை பார்த்துட்டு ஒரு அடி விடுறீங்க. எதுக்கடி கத்துன? நான் கத்தலை, அந்த பையன் தான் கத்துனான். நான் உனக்காக என் தூக்கத்தை விட்டு வந்தேன் தெரியுமா, பசிச்சுன்னு சொல்லி கிச்சன் ரூமில் சாப்பிட்லான்னு போனால் அதுக்குள்ளேயே அந்த பையன் வந்துட்டான். பார்த்தோன்னே கத்திட்டான், நான் என்ன பண்ணுவேன்? சரி விட்டு வா. இப்போ 2 நாள் கழிச்சு ஜென்சி திருப்பி ஜிமினோட வீட்டுக்கு வரா. அவள் வெளியே கத்திக்கிட்டு இருக்கா. இப்போது அவன் வந்து டோரை திறக்கிறான். யார் நீ, என்ன வேணும்? ஐயோ உங்களுக்கு என்ன ஏதாவது மண்டையில் பிரச்சனையா, மறந்துட்டீங்களா அதுக்குள்ளே? நான் தான் ஜென்சி, பையனோட ஃப்ரெண்டு. என்ன வேணும் உனக்கு? நிம்மதி வேணும், கிடைக்குமா? அதெல்லாம் இங்கே இல்லை, இங்கே எதுக்கு வந்த, வெளியே போ. என் ஃப்ரெண்டை காணோம், அவள் உள்ளே தான் இருப்பா, மரியாதையாக அவளை வெளியே வர சொல்லுங்க, இல்லை நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன். ஓ ஃப்ரெண்டா? அவெல்லாம் இங்கே வரல, போ. அவள் காணோன்னு சொல்கிறல்ல, அவள் இங்கே தான் வந்திருப்பா. வயன் வெளியே வாடி. அவளும் கத்தி அவங்களுக்கு கூப்பிடுறான். ஆனால் நீங்கள் வரல, ஜிமின் தான் வரான். யார் நீ, எது கத்திட்டு இருக்க? ஜிமின், நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்ட்டு, அப்புறம் அவளை கடத்தி வச்சுருக்கீங்க? கடத்தி வச்சுருக்கேனே, என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? நான் பைத்தியம் இல்லை, அவள் உள்ளே தான் இருக்கா, மரியாதையாக அவளை வெளியே விடுங்க. ஜிமினும் டென்ஷன் ஆகிட்டு, இப்போ வயன் எங்கே இருக்கா? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் தான் அவளை கிட்னாப் பண்ணீங்க, எங்கே அவ? ஜிமினும் அதுக்கு, போட்டேன்னா லூஸ் மாதிரி பேசிடுற, எங்கடி அவ? ஐயோ எனக்கு தெரியல, நான் அவளை காலையிலேருந்து பார்க்கல. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவங்க என்னன்னு பாருடா. ஜென்சியும் அழுதுட்டு, அப்போ அவள் இங்கே வரலையா, அப்போ நான் அவளை எங்கன்னு தேடுவேன். நீங்களும் ஜென்சி பின்னாடியிலேருந்து, ஜென்சி நீ என்னடி பண்ணுறீங்க? ஜிமினும் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ரிலீஃப் ஆகுது. உன்னை தேடி நான் ஊரெல்லாம் வந்தால் நீ ஏன் வீட்டில் நிற்கிற? அவளும் சிரிச்சுட்டே, ஓ நீ என்ன தேடிட்டு இருந்தியா, நீ காணாமல் போயிட்டேன்னு நினச்சி இவர் தான் அவனை கடத்திருப்பாரோன்னு நான் இங்கே வந்து தேடினேன் உன்னை. நீங்களும் ஷை ஆகிட்டு, கரெக்டான இடத்துல தான் தேடி இருக்க, நான் அவர் மனசில் தான் இருக்கேன். ஜெமின் உங்களை பார்த்து முறைச்சிட்டு எதுவும் சொல்லாமல் போயிடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நீங்கள் வீட்டில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ பையன் சொல்லுடா, உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நான் தான் சொன்னேன்னு போயிட்டு புருஷன்கிட்ட சொல்லாத, என்னன்னு சொல்லு. ஜிமினும் டேயாங்கோ மட்டும் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு. ஐயோ போயிட்டு எப்போ வருவார்? நான் சொல்கிறது கேளு, இதுதான் அவனுக்கு சான்ஸு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இங்கே இருக்கிறது தான் என்னமோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சு கூட்டு வந்துடு. என்னது? அவனை அப்படியே உன் பக்கமாக மயக்கி கூட்டு வந்துடுன்ற. ஆனால் எப்படிடா போகிறது ஃப்ளைட்டில்? அது தெரியுது, நான் மட்டும் எப்படி தனியாக போவேன்? அதான் அவன் கூட எப்போ பாரு சுற்றிட்டு இருக்குல்ல, அதை கூப்பிட்டு போ. கரெக்டு. சரி வெயிட், நான் கிளம்புறேன். அம்மா எப்போ போகிறானுங்க?
இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவாங்க. அது போதும்டா எனக்கு, நான் இப்போவே கிளம்புறேன்டா. நீ இப்போ கிளம்புனாலும் அவனுங்களை பார்க்க முடியாது, போய் ஃப்ளைட்டு மட்டும் தான் பார்க்க முடியும். நீ 2 நாள் கழிச்சு கிளம்பு. சரி வெய். நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஜென்சி எங்கே இருக்க, அவளும் கிச்சனில் ஹெட்செட் போட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டே சமைச்சிட்ருக்கா. நீங்களும் அவளை பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுறீங்க. என்னடியும் உனக்கு பிரச்சனை, என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? நம்ம ஃப்ரான்ஸ் போகிறோம், ஃபன் பண்ணுறோம், ஜெயிச்சுட்டு தான் திருப்பி இந்தியாவுக்கு வரோம். இங்கெல்லாம் ஜெயிச்சு முடிச்சு கிழிச்சிட்டு இப்போ அங்கே போய் ஜெயிக்க போறியா? ஷூ, நான் சொல்கிறதையும் உனக்கு புரியலையா? ஜிமினோ டேயாங்கோ 2 நாளில் ஃப்ரான்ஸுக்கு போயிடுவானுங்களாம் பிஸ்னஸ்க்காக. அவனுங்க போனால் நீ ஏண்டி போகிற? நான் போகல, நம்ம போகிறோம். நானும் எதுக்கு? நாங்கள் போனால் தனியாக இருப்பேன்ல, வாயேன். அவனுக்கு இப்போது ஒர்க்னால தான் என் கூட ஒன்று சேர மாட்டேங்கிறான். வேறு நாட்டுக்கெல்லாம் போய் தனியாலாம் இருந்தோன்னா அவன் எப்படியும் என் கூட சேர்ந்துருவான். ப்ளீஸ் டீச்சர், எனக்காக வாடி என் கூட. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி, ஒன்றும் வரத்தே இல்லை, நானே தனியாக போய்க்கிறேன். நீங்கள் ஒரு 4 ஸ்டெப்பு நடந்துட்டு ஒரே இடத்துல ஜாகிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் போகிறேன்டி. போய் தலை. ஜென்சி வாடி போகலாம். நீங்கள் இது மாதிரி பேசிகிட்டே இருக்க, ஜஸ்டின் வந்துடுறான். என்னாச்சு? ஷோ, இவனை மறந்துட்டேனே. ஜஸ்டின், அது நானும் ஜென்சியும் வெளியே எங்கேயா போயிட்டு வரோமே. போயிட்டு வாங்க. வெளியேனா நாங்கள் சும்மா ஒரு ட்ரிப்பு. என்ன ட்ரிப்பு? எங்கே? ஃப்ரான்ஸுக்கு. எதுக்கு அவ்வளோ தூரம்? இங்கெல்லாம் எந்த இடமும் இல்லையா என்ன? இருக்குது, ஆனால் ஜென்சிக்கு தான் ஃப்ரான்ஸை சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னான். அவளை கேளு. ஜஸ்டினும் ஜென்சியை பார்த்துட்டு என்ன அண்ணா, நீங்கள் அவள் பின்னாடிலேருந்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவளும் அதுக்கு அண்ணா ப்ளீஸ், நான் சும்மா தானே, நான் போயிட்டு வந்துடுறேன், நாங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறோம். எனக்கு தெரியும் உனக்கு எங்கள் மேலாம் நிறைய பாசம் இருக்குன்ட்டு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மூடிட்டு இங்கே இருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லி கிட்ட கூப்பிடுறா. அவனும் கிட்ட வந்துட்டு அவளும் காதில் என்னமோ சொல்கிறா. அவனும் அதுக்கு ஆ ஆ ஆ ஓகே போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமான, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. நீங்களும் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண போயிடுறீங்க. ஜென்சி, அப்படி என்னடி சொன்னேன் அவன் ஒத்துக்கிற அளவுக்கு? அதுவா அண்ணா, மயன் மனசில் இன்னமும் ஜிமீன் இருக்கான் போல். அவளை அங்கே கூட்டு போயிட்டு மொத்தமாக ஜிமீனை மறக்க வச்சு அவள் இங்கே வந்த உடனே உன்னை கல்யாணம் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன்னான்னு சொன்னேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். நீங்களும் அவளை பார்த்து முறைச்சிட்டு அவளை அடிக்கிறீங்க. ஏன்டி எப்படி சொன்னால் உனக்கு அறிவு இல்லையா? நான் எப்படி என் ஜிமீனை மறப்பேன்? அவளும் சிரிக்கிறா. ஒரு சும்மா சொல்லிடி. இப்போ என்ன, இப்போ கிளம்புறோம்ல, அதான் நமக்கு முக்கியம். 2 டேஸ் கழிச்சு நீங்களும் ஃப்ரான்ஸ்க்கு போயிடுறீங்க. ஜங்குக் மூலியமா அவனுங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கேயும் போயிடுறீங்க. ஜிமினும் டேயாங்கும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அவனுங்களுக்கு தெரியாத மாதிரியே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜிமினும் ரூம் கீ வாங்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அவன் பின்னாடியே போகிறீங்க. ஜிமின் ரூம்குள்ளே போயிட்டான், பட் டேக் வெளியே மாட்டிக்கிட்டான். ஆஃபீஸில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரியே ஜென்சி டேயாங்க பிடிச்சி இழுக்கிறான் இந்த சைடா. டேக் செம்ம ஷாக் ஆகிட்டு, இங்கே எப்படி வந்தீங்க? நீங்களும் அவன்கிட்ட டே ப்ளீஸ் தான், இதான்டா எனக்கு ஒரே சான்ஸு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் அவன் கூட இருக்கேன்டா ப்ளீஸ் தான், என் சல்லுல அவன் கூட இருக்கியா, அவன் என்னை கொன்றுவான், ப்ளீஸ் தான், என் சல்லுல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. பார்த்துக்கூட என்ன எங்கடி இவனோட தனியாக விட்டு போகிறேன். நீங்களும் உள்ளே போய் கதவை சாத்திடுறீங்க. டேயாங்க ஜென்சியை பார்க்குறான். அவ்வளோ அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என் கையை விடுறியா? சாரி. ஜென்சி செம்மையாக புலம்புறா. வாடின்னு சொன்னது இதுக்காக தானா? அவள் தனியாக இருப்பான் தான் என்னை கூப்பிட்டு வந்தா. ஆனால் இப்போ அவள் ஒன்று சேர்ந்துக்கிட்டா, இப்போ நான் தான் தனியாக இருக்கேன், அதுவும் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு. இப்போ என்னங்க பண்ணுறது? வேறு ரூம் பார்க்கலாம். வேறு ரூமா? என்னாலலாம் அவன் கூட இருக்க முடியாது. 2 ரூம் தான், அவன் மூஞ்சுக்கு ஒரு ரூம் தேவையா? வச்சுவா. அதை பொறுமையாகவே சொல்லலாம். அவனும் ரிசப்ஷனில் போய் கேட்குறான். ஆனால் ஒரு ரூம் தான் இருக்கான். ஜென்சியும் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு தான் சொன்னேன் நான் அப்போவே போகிறேன்னு. டேயும் ரூம்க்கு வாங்கிட்டு போகிறான். ஜென்சியும் பின்னாடியே போயிட்டு இப்போ என்ன நம்ம பேர் ஒரே ரூமில் இருக்கிறதா? உனக்கு வேணும்னா இரு, வேணான்னா போ. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு ரூம் வேறு கொடுப்பானுங்க. இப்போது ஜென்சியும் டேக்கும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் உள்ளே லாக் போடுறீங்க. அவனும் தெரியும் பார்க்குறான். நீ என்ன பண்ணுற? எப்படி வந்த? கத்தாதீங்க, மெதுவாக பேசுங்க. பக்கத்துலலாம் ரூம் இருக்குல்ல, அவங்களும் தூங்கணும்ல. உனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை வாடி சொன்னால் திருந்த மாட்டியா? இப்போ எதுக்கு கத்துறீங்க? நான் மெதுவாக தானே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தூங்க போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. ஜிமினும் டென்ஷன் ஆகிட்டு டோரை போய் திறக்கிறான். பட் ஆனால் வெளியே லாக் ஆகிருக்கு. அவனும் டென்ஷன் ஆகிட்டு ஜிமி, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு உங்களுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்? தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டேன். அதுக்கப்புறமே என் மேலே கோவமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் தான் சாரி கேட்கல, எவ்வளோ சாரி கேட்குறது? இப்போ என்ன நான் பண்ணணும் உங்களுக்கு? எனக்கு நீங்கள் வேணும். என்னால் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக விட முடியாது. நீங்கள் என்னை எவ்வளோ வெறுத்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். பயன் சாரி, என்னால் முடியாது. திருப்பி நம்மளால் ஒன்றும் சேர முடியாது. இது அவ்வளோதான், முடிஞ்சது. அதான் ஏன், என்ன பிரச்சனை?
எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல. ஜிமின் போய் சொல்லாதீங்க ஜிமின், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு அதுதான் தெரியல. ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே சடனாக வந்து ஹக் பண்ணுறீங்க, செம்மையாக அழுவுறீங்க. ப்ளீஸ் ஜிமின், சாரி ஜிமின், என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ், நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனுக்கு அழுகிறதா சந்தோஷப்படுறதான்னு என்ன சொல்லனே தெரியல. அவன் உங்கள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துடுறான். நீங்கள் அவன் கண்ணை பார்க்குறீங்க, அவன் உங்கள் கண்ணை பார்க்குறான். செம்ம ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே இந்த சைட்லேருந்து அதாவது டேயாங் சைட்லேருந்து பார்த்தா டேயாங் டோரை லாக் பண்ணிவிட்டு போய் படுக்கிறான். ஜென்சி வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. என்ன தூங்குறீங்களா? எனக்கு தூக்கமே வரல, தான் பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது தனியாக இருக்க. உங்ககிட்ட தான் பேசுகிறேன். அவன்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜென்சியும் அப்படியே அமைதியாயிட்டு. இன்னமும் நீங்கள் பையனை லவ் பண்ணுறீங்களா? டேயாங் கோவமாக ஜென்சியை பார்த்துட்டு, உனக்கு அது தேவையில்லாத வேலை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எப்பா அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? நீங்கள் கோவப்படுறத பார்த்தா நீங்கள் அவளை இன்னும் முழுசாக மறக்கல போல. அவன் எதுவும் பேசல, சைலண்டாக படுத்துடுறான். அவளும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணான். டேயாவும் ஜென்சியை பார்த்துட்டு, உண்மையிலேவா சொல்கிறேன்? நான் கேட்டால் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கேட்டால் நான் சொல்லணுமா? சரி ஒன்றும் சொல்ல தேவையில்லை, மூடிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கிற மாதிரி போகிறான். ஜென்சியும் அதுக்கு சரி சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களை ஏமாற்றிட்டேன், உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணான். உங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு சொன்னான். நீங்கள் ஜஸ்டின் மாதிரிலாம் இல்லாமல் டீசெண்டாக ஒதுங்கிட்டீங்கல்ல, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவள் லைஃப்பில் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். டேயாங் அதை நினச்சி அழகாக ஸ்மைல் பண்ணுறான். ஜென்சியும் அதை பார்த்துட்டு, சார் என்ன திருப்பியுமா? அவள் என் ஃப்ரெண்டு, அதுக்கும் மேலே என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சிருக்காங்க, திருப்பியும் ஒன்று சேருவாங்க நான் நம்புகிறேன், நான் ப்ரே பண்ணுவேன். ஐயோப்பா என்னம்மா தியாகம் பண்ணுறீங்க நீங்கள், வேறு மாதிரி. டேயாங் மறைக்கிறான். ஜென்சி சிரிக்கிறான். இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் டேர்ஸ்லாம் தொடச்சிட்டு அவன் பக்கத்தில் போய் படுக்கிறீங்க. அவன் கை மேலே படுத்து இன்னொரு கையை உங்கள் மேலே போட்டுட்டு நல்லா அவனை ஹக் பண்ணி படுக்கிறீங்க. நீங்களும் உன்னை பார்த்துட்டு, ஜிமின் தூங்கிட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க, நீங்கள் தூங்கலன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இப்படியே தூங்குற மாதிரி நடிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜிமின் இன்னும் தூங்கலை. இப்போ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் கண்ணை முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அவங்க கிட்டே இருக்கிறத நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணை முழிச்சு அவனை பார்க்குறீங்க. டேய் நீ மட்டும் தான் நடிப்பியா, நான் நடிக்க மாட்டேனா? அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் குளிக்க போயிடுறான். நீங்கள் செம்மையாக ப்ளஷ் ஆகுறீங்க. நீங்கள் ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு இப்போ அந்த ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் அவளை பார்த்ததும் போய் கட்டி பிடிக்கிறீங்க. ஜென்சி என்னாச்சு தெரியுமா? சொன்னால் தாண்டி தெரியும். நான் தூங்குறேன்னு நினச்சி என் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணா. நான் தூங்குறேன்னு நினச்சியா அப்படின்னு மாதிரி கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ தூங்கலைன்னு எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாச்சு தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன்ல, அவனுக்கு என் மேலே லவ் இருக்குடி. அவன் எதுவும் பொண்ணு. ஐயோ மேலே என் தம்பி ஜேகேக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். வந்த முதல் நாளே எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது. அவ்வளோதான் முடிஞ்சது. ஆமாம் நேற்று நைட் நீ எங்கே இருந்த? அது காலைல தான் கேட்பியா? சரி என்ன டேயாங் கூடவா படுத்துட்டு இருந்த? ஏய் நான் சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன், அவர் பெட்டில் படுத்துட்டு இருந்தார். ஓ எச்சி வாயை முடி செருப்பால் அடிப்பேன். நீங்கள் கத்தி பேசிட்டு இருக்கீங்க. டேயாங்கும் எழுந்து பார்க்குறான். பையன் என்னடியே பண்ணிகிட்டு இருக்க நீனு? உங்களை யார் முதல்ல இங்கே வர சொன்னா? பார்த்தா அதுக்கு இந்த பேயை வேறு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். நீங்களும் அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. அவ்வளோ அதுக்கு நான் உனக்கு பேயா? ஏம்மா மூடு. ஆமாம் யார் இவ உனக்கு? நீ இவளை பற்றி சொன்னதே இல்லை அப்படின்ட்டே கேட்டதும் நீங்கள் சொல்கிறீங்க, இவ ஜஸ்ட் என்னோட தங்கச்சி. ஓ அதான் நான் இந்த மூச்சை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இவ எப்படி அவனை மாதிரி தானா இல்லை அவனுக்கும் மேலேயா? இவ நல்லவடா. ஜென்சியும் அதுக்கு அப்போ எங்கள் அண்ணன் கேட்டவனா? ஆமாம் உங்கள் அண்ணன் கேட்டவன் தான். இந்த விஷயமே தெரியாதா? வயன் நான் அவன் பேசுறதுக்குள்ளே ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. அவனும் அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறான், சரி வரேன் வை. சரி நீங்கள் 2 பேரும் இந்த ரூம் எடுத்துக்கோங்க, ஜிமின் கூப்பிட்றான் என்னன்னு கேட்டு வரேன். டேயாங் ஜிமின் ரூமுக்கு போகிறான். ஜிமின் டேயாங்க பார்த்ததும், டே ஏன்டா நேற்று தனியாக விட்டு போனேன், என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நேற்று நடந்தது எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். அடப்பாவி வெறும் கிஸ் மட்டுமா பண்ண? ஜிமின் எனக்கு ஒன்று தோணுது சொல்லட்டா, நம்ம ஏன் சென்னைக்கு முதல்ல பயப்படணும்? அவள் என்ன அவ்வளோ பெரிய இதுவா? நீ எத்தனை பேரை பார்த்துருக்க? அவங்களெல்லாம் விட இவ ரொம்ப பெரியவளா என்ன? ஒன்னால் வயனை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா? அவளுக்கு பயந்து இவ கூட சேராமல் இருந்தீன்னா என்னடா இதெல்லாம்? அது இல்லைடா, அவள் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவா. எனக்கு வயனை ரிஸ்க்காக வைக்க பயமாக இருக்குது. சரி எதுவாக இருந்தாலும் இந்தியா போய் பார்த்துக்கலாம். இந்த ஒரு நாள் வயன்கிட்ட ஜாலியாக பேசு. அவளும் பாவம்ல உனக்காக எவ்வளோ பண்ணுறான்.
நீங்களும் ஜென்சியும் உள்ளே வந்துடுறீங்க. ஏதாவது ரொம்ப முக்கியமாக பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டதும் ஜிமினும் அதுக்கு ஆமாம் சரி பேசிட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை, எங்கேயா வெளியே போகலாமா, போர் அடிக்குது, நீங்கள் வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு வெளியே வர போகணுமா, ஒழுங்காக இங்கே இரு, போகிறப்போ ஒன்றா போகலாம், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன், நான் வர வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னு வச்சுக்கோயேன். நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன். ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் டேயாவும் வெளியே போயிடுறாங்க. ஸோ அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வராங்க. நீங்கள் 4 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறீங்க. நீங்களும் ஜென்சி வந்து ஆட்டம் போட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு கத்தி பேசி சிரிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது சீக்ரெட்டாக அட்மைட் பண்ணுறான். உங்களுக்கும் ஜிமினுக்குமே சின்ன சின்ன டாக்ஸ் இருக்குது. அவன் உங்களை பார்க்குறப்போ நீங்கள் அப்பப்போ உன்னை கேட்ச் பண்ணிடுவீங்க. நீங்களும் ஜிமினும் ஒன்றா இருக்க டைம்னா ஜென்சி வந்து டே கூட தான் இருக்கிறா. நீங்கள் இந்தியா வந்ததுக்கப்புறம் ஜிமின் தான் உங்கள் 2 பேரும் ட்ராப் பண்ணுறான். 4 பேரும் காரை விட்டு இறங்குறீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உள்ளே வாங்க ஜிமின், சும்மா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்க. அவனும் வீட்டை பார்த்துட்டு யார் கூட இருக்க? ஜென்சியோட அண்ணன் ஜஸ்டின் கூட தான். ஜிமினும் ஜென்சியை பார்த்துட்டு ஜஸ்டினோட தங்கச்சியாவ ஜஸ்டினோடைய இருக்க? ஆமாம் ஐயா, ஆனால் அவன் தான் அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கேருந்தோ வந்த புல்லட்டு வந்து உங்களோட கையை உரசிட்டு போச்சு. உங்களோட கையில் செம்ம அடிபட்டுருச்சு. நீங்கள் வலி தாங்க முடியாமல் செம்மையாக கத்துறீங்க. ஜிமினும் அழுதுகிட்டே வயன் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லிஃப்ட் பண்ணி காரில் கூப்பிட்டு போகிறான் ஹாஸ்பிட்டலுக்கு. உங்களையே எமர்ஜென்சி வார்டில் அமுச்சு விட்றாங்க. ஜிமின் செம்மையாக அழுகிறான். ஜென்சி பார்த்துட்டு இருக்கா ஜிமின் அழுகிறத. இவ்வளோ லவ் இருக்கா ஜிமினுக்கு உங்கள் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், தப்பு என் மேலே தான், நான் அவகிட்ட பேசியிருக்கக்கூடாது, தப்பு என் மேலே தான், எல்லாமே என்னால் தான். அவங்க ஜிமின் கிட்ட மச்சான் அவளுக்கு எதுவும் ஆகாது, நீ விடு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வெளியே வராங்க. ஜிமினும் அழுதுகிட்டே டாக்டர் கிட்ட போகிறான். டாக்டர் என்னாச்சு? நீங்கள் யார்? அவங்களோட ஹஸ்பண்ட். ஓ ஆக்சுவலி ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, ஒரு 7 ஸ்டிச்சு போட்டிருக்கேன், வீக்லி ஒன்ஸ் ட்ரெஸ்ஸிங் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு பயத்தில் டக்குன்னு மயக்கம் வந்துடுச்சு, அதுவும் இல்லாமல் நிறைய பிளட் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்குது, பட் ஓகே இப்போ டோட்டலி ஃபைன், அவங்க எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போயிடலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஜிமின் வந்து ட்ரை பண்ணிக்கிறான். நம்ம போகலாமா? ஜென்சியும் அதுக்கு வயனை பார்த்துட்டு போகலையா? ஜென்சி அவகிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது என்கிட்ட வராதுன்னு, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீ அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீன்னா அவகிட்ட சொல்லி புரியவே, எனக்கு அவன் மேலே எந்த லவ்வும் இல்லை, தயவு செஞ்சு அவளை மூவ் ஆன் ஆக சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜென்சிக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவன் இப்போ தான் அவங்களுக்காக இவ்வளோ நேரம் அழுதான், இப்போ என்னன்னா இப்படி பேசுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, ஜென்சி மட்டும் தான் முன்னாடி நிற்கிறான். நீங்களும் அவளை பார்த்துட்டு ஹாப்பியாக கேட்குறீங்க, ஜென்சி நீ பார்த்தல அவன் எனக்காக எப்படி துடிச்சான்னு, எனக்கு தெரியும் அவனுக்கு இன்னமும் என் மேலே லவ் இருக்குன்ட்டு. சரி எங்கே ஜிமினி என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான்னா சொல்லடி. அப்புறம் போயிட்டாரடி, உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. ஃபீலிங்ஸ் இல்லைண்ணா அப்படியே எனக்காக அழுகணும்? எனக்கும் அதான் புரியல, நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், இனிமேல் அவளை எங்கேன்னு வந்து பார்க்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. நீங்கள் திருப்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. அவளும் அதுக்கு ப்ளீஸ் டி அழுகாதடி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் சரியாகும். இப்போ அப்படியே இன்னொரு சைடில் ஜிமின் கோவமாக எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே தான் அவனை காம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெனி ஜிமினோட வீட்டுக்கு அப்படியே திமிராக வரா. ஒரு மாதிரி திமிராக சிரிச்சுட்டே கூலிங் கிளாஸ் கட்டிட்டு, அச்சிச்சோ என்ன ஜிமின் எல்லா பொருளையும் உடச்சிட்ருக்கு, என்ன ஆச்சு? அவனும் செம்ம கோவத்தில் ஜெனியோட கழுத்தை அப்படியே நெரிச்சு அப்படியே வாழ்க்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லா அழுத்துறான். அவளும் இரும்புறா. ஜங்குக்கு வந்து ஜிமின் அப்படியே பின்னாடி கூப்பிட்டு வந்துடுறான். டி சும்மா இரண்டா, எனக்கு அவளை பார்த்தாலே கோவமாக வருது. ஏய் நீ என்னடி சொன்ன? என்ன சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்க? அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன்? ஆமாம் அப்படி தான் சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ண? அவளை கூட்டு நீ ஃப்ரான்ஸ் போல? அவளாக தான் வந்தா, வரும்போது ஒன்றா தானே வந்தீங்க, அது ஒரே காரில், நீயே அவளை வர விட்ட, ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை வெறுக்க வைக்கணும். ஜிமின் ஜெனியை பார்த்து முறைச்சிட்ருக்கான். அவளும் அதுக்கு ஐயோ நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன், 2 நாள் கழிச்சு உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் சின்ன பார்ட்டி மாதிரி என் ஃபேமிலி மெம்பர்ஸ், உன் ஃபேமிலி இல்லை சரி ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு உன் கார்டனில் சும்மா பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? வயனுக்கே நம்ம இன்விடேஷன் தரலாமே, நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து அவன் பக்கமே வரமாட்டான், நானும் அவளை எதுவும் பண்ண மாட்டேன். ஜிமினும் அதுக்கு என்ன நீ சொல்ல எல்லாத்துக்கும் ஓகே சொல்வேன்னு நினச்சிட்ருக்கியா? சொல்லணும் ஜிமின், நீ சொல்லி தான் ஆகணும். அப்புறம் கையில் வரஸ்ன புல்லட் அவன் நெத்தியில் வரும். இதெல்லாம் கேட்டு நீ என்னை இப்போ அவசரப்பட்டு கொண்டுடலாம். என்னை கொன்ன அடுத்த நிமிஷமே வயன் செத்துருவான். அப்புறம் வயன் செத்துக்கு அப்புறம் தனியாக சந்தோஷமாக இருப்பியா? என்ன ஜிமின் எதுவும் சொல்லாமல் இருக்க? சரி ஓகே 2 நாள் வேணாம், 1 வீக் வச்சுக்கிறேன். 1 வீக் மட்டும்தான், அதுக்குள்ளே நீ உன் மைண்டை மாற்றிக்கல அப்புறம் இஷ்டம்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வாரம் ஆகுது நீங்கள் ஜிமினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆனால் அவனை பார்க்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் உங்களுக்கு லெட்ரு வந்துச்சு, அதான் அந்த இன்விடேஷன். அதில் உங்கள் நேம் வெறும் வயன் மட்டும்தான் இருக்குது, பார்க் வயனில். ஜிமினோட வீட்டு அட்ரஸ் போட்டு ஜிமின், ஜென்னி 2 பேரோட பேரும் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஜென்சி, ஜஸ்டின் 2 பேருமே வராங்க. என்னாச்சு? ஜஸ்டின் அந்த கார்டை வாங்கி பார்க்குறான். அவனும் சிரிச்சிட்டு, நான் சொன்னேன்ல அவன் சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிடுவான்ட்டு, பார்த்தியா? நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஜென்சியும் வாங்கி பார்க்குறா. அழுவாதடி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஜென்சி, நீ சும்மா இருக்கியா? எல்லாமே அவன் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கான். நான்லாம் இந்த கர்மத்தை பார்க்க வரல. 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்போ தான் வயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. எத்தனை வாட்டி சொன்னேன், என் பேச்சு கேட்டியா? போ அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ நைட்டு தான் அந்த ஃபங்க்ஷன். நைட் ஆகுது, நீங்களும் ரெடி ஆகுறீங்க. ஜென்சியும் உங்களை பார்த்துட்டு, ஏய் நீ போறியா? ஆமாம், அவனோட ஒய்ஃப் நான் போகாமல் எப்படி? அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் சந்தோஷமாக செத்துறேன். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுகிற? வேறு எப்படி பேச சொல்கிற? என்னடி இதெல்லாம்? ஒரு வாரமாக நான் அவனை பார்க்கல. அப்போ இதுதான் காரணமா? அப்போ அவனுக்கு என்னை பிடிக்கலையா? என்னை மறந்துட்டானா? என்னை சுத்தமாக பிடிக்கலையா? எப்படி அவ்வளோ சீக்கிரமாக அவனால் மறக்க முடியுது? என்னால் மறக்க முடியல. சரி, அவன் மறந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஏன் அன்றைக்கி என்னை கிஸ் பண்ணா? எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. அதான் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ஃபைனலாக பார்த்துட்டு நான் மொத்தமாக செத்துடுறேன். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சாக முடியாது. என்னால் அந்த வலி தாங்க முடியல. வயன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கே கிளம்புறீங்க. நீங்கள் அங்கே போனதும் செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா சூப்பராக டெக்கரேட் ஆகிருக்குது. நீங்கள் 2 பேரும் கார்டன் கிட்டே போகிறீங்க, அதாவது ஸ்டேஜ் கிட்டே வரீங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் அப்புறம் ஜெனியோட ஃபேமிலிஸ் எல்லாருமே ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. இப்போ ஜெனியோட அப்பா மைக்கில் பேசுகிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டீங்க, கரெக்டான ஆளாக வந்திருக்காங்க. நான் கூப்பிட்டதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் வெல்கம். ஸோ நான் எதுக்கு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன்னா, என்னோட ஒரே ஒரு பொண்ணு ஜெனி, அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கான பண்ண போகிறாள். அதெல்லாம் கேட்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட கஷ்டம் ஜிமின் சைலண்ட்டாக இருக்கான். அதான் அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் அவனுக்கும் ஐ கான்டாக்ட் பிரேக்கே ஆகலை. அவன் அவங்க ஃபீலிங்ஸோடு பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் கண்ணில் தண்ணி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு மெம்பர் தான் எழுந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கப்பிள் டான்ஸ். ஜென்சிக்கு பின்னாடி தான் டேக் நின்றுட்டுருக்கான். ஜென்சியும் டேக் கிட்ட போயிட்டு, என்ன டே அவங்க இதெல்லாம் சீரியஸாக ஜிமின் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு மாதிரி சைலண்ட்டாக கேட்குறா. டேக் எதுவும் சொல்ல முடியாமல் கீழே குனிஞ்சிட்டு தலையாடுறான். ஸ்டேஜில் இருந்த ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து ஆட ஆரம்பிக்கிறா. ஜெனி உங்களை வெறுப்பேற்றணுமே ரொம்ப க்ளோஸாக ஆடிட்டுருக்கா. ஜிமினையும் ஃபோர்ஸ் பண்ண வச்சு. ஜிமினுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவனுக்கு இந்த சுச்சுவேஷனில் உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. ஜென்சியும் உங்களை பார்த்துட்டு, வயன் நானும் வரேன், எதுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறாரோ, அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவளும் டேக் கிட்ட சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரா. ஜிமினும் நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஜெனியோட கையை வேகமாக உதறான். ஜெனியும் அதுக்கு, ஜிமின் இப்போ நீ மட்டும் போனேன்னா கண்டிப்பாக அவளை ஏதாவது பண்ணிடுவேன். உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு. அவள் தான் என் ஒய்ஃப், எனக்கு அவளை தான் பிடிக்கும், நான் அவள் கூட தான் இருப்பேன். அவள் இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறத விட அவள் செத்துடலாம். ஜிமின் இப்போ போய் இப்படி பேசுகிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, என்ன நினைப்பாங்க? எங்களுக்கு அசிங்கமாக இல்லை? நான் வேண்டான்னு சொல்லியும் நீ தான் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜிமினையும் ஜெனியும் தான் பார்க்குறாங்க. என் வயனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து வந்துடுறான். ஜெனிக்கு எல்லாரும் மட்டும் ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இப்போ ஜிமின் உங்ககிட்ட வரான். அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. என்ன வேணும்? இப்போ எனக்கு என்ன வேணும்? நான் இருக்கும்போது இன்னொருத்தங்களை அனுப்பின ஒத்துக்கிட்டல. எப்படி உனக்கு இதெல்லாம் மனசு வந்துச்சு? நான் உன்னையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடுறல. உனக்கு உன் லைஃப் எப்படி வாழணுமோ நீ அப்படி வாழ். அப்படி சுற்றுற. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போதே ஜிமின் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் மெதுவாக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் டியர்ஸ் எல்லாம் கண்ணத்தில் அப்படி உழுவுது. ஜென்சி நீங்கள் கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை மூடிட்டு திரும்பிடுறா. திரும்பினதும் டேயாங்கோட செஸ்ட்டில் இடிச்சுக்கிட்டா. அப்படியே மெதுவாக டேயாங்க பார்க்குறா. என்ன இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இப்போ டேயாவும் ஜென்சி பின்னாடியே போகிறான். ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்கள். வயன் இதுக்கப்புறம் ஜிமினோட இங்கேயே இருக்கட்டும். நாளைக்கு வந்து அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பேக் பண்ணி மட்டும் வை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. என்ன சின்ன பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்களும் ஜிமினோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கிஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அது கொஞ்சம் லேட் ஆகும்ல பிரேக் பண்ண. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக் பண்ணுறீங்க. 2 பேரோட ஃபோர்ஹெட்டும் டச்சாக இருக்குது. நீங்கள் செம்மையாக மூச்சு விடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பட் ஸ்டில் அழுகுறீங்க. அவனும் உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு, சாரி ஹர்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப. நீ என்னை விட்டு போன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹர்ட் ஆகலை. ஆனால் அவள் கூடலாம் போயிருக்க பாரு, எனக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எவன் எது பண்ணாலும் நான் அவனை விட்டு போக மாட்டேன். ப்ராமிஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட் நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். சரி கை எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? இப்போ பரவாயில்ல. அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு,
சரி வா, நம்ம ரூம் போகலாம். அவன் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசாமல் உங்கள் கண்ணை மட்டும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்களுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. ஜிமின் கை அடிபட்டிருக்கு. அதனால் இல்லை இப்போ எப்படி? அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ நீ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டியா, சூப்பர். எனக்கும் கை அடிபட்டிருக்குன்னு தெரியுது. இப்போ தானே எல்லாம் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் முடியும்னாலுமே எனக்கு ஓகே தான். இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறீங்க. அவனும் அந்த சைடு வந்து படுக்கிறான். நீங்களும் மண்டியில் அடிச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக அவன் கையை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அவன் கையில் படுக்கிறீங்க. இன்னொரு கையை அவன் மேலே போடுறீங்க. நீங்கள் அவன் கை மேலே படுத்துருந்தீங்கல்ல, அந்த கை வச்சு உங்கள் முடியை லைட்டாக தடவி விடுறான். உங்கள் பாடிக்கும் அவன் பாடிக்கும் ஒரு பின் சைஸ் கேப் கூட இல்லை. ஜிமின் எல்லாம் ஓகே, ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஏன் அப்படியே எனக்கு பிடிக்காத மாதிரியே பண்ணீங்க? உண்மையிலேயே என் மேலே கோவமாக இருந்தீங்களா? உண்மையில நான் எப்படி கோவப்படுவேன்? இது எல்லாத்துக்கும் ஜெனி தான் ரீசன். உன்கிட்ட நெருங்குனா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணான். அதுக்கு பயந்து தான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை லவ் பண்ண நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை என்றைக்குமே வெறுத்ததே கிடையாது. இதுக்கப்புறமும் உன்னை வெறுக்க மாட்டேன். ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவ்வளோ இருக்கு. ஏன் கத்துற? ரொம்ப நாள் இதெல்லாம் கேட்டு, ஐயோ நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவ்வளோ அதுக்கு கை வலிக்கலையா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் வலிக்குது. ஜிம்மி நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு, கேட்க தானே இருக்கேன். இப்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எல்லா சண்டையும் முடிச்சிட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நீனு நானும் மட்டும்தான் இதுக்கப்புறம். மேபி இன்னொருத்தவங்க வந்தாலும் வரலாம். அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆஹா இதுக்கப்புறம் நமக்குள்ளே சண்டை வராதுல்ல? வராது, கண்டிப்பாக வராது. என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சவங்க எல்லோரும் என்னை விட்டு பர்மனெண்ட்டாக போயிட்டாங்க. பட் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பர்சன் எனக்கு நீ கிடச்சிருக்கு. அதுக்கும் மேலே சொல்லலாம். என் லைஃப்பில் எல்லோரும் என்னை விட்டு போனதுக்கு ரீசன் நீ ஒரு ஆள் வரத்துக்கு மட்டும்தான். பிகாஸ் நீ என் கூட இருந்தாலே போகுது, எனக்கு எதுவுமே வேணாம். இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது என்கிட்ட சொல்ல? ஐயோ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? இன்னும் நிறைய சொல்லணும்னு எனக்கு தோணுது. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு, எல்லாமே சொல்கிறேன், நான் எதிர்பார்க்குற ஒரு 3 எழுத்து சொல்ல மாட்டேங்கிறீ. ஐயோ எனக்கு வெக்கமாக வருது. இவ்வளோ சொல்லிட்டேன், சொல்லு. ஐ லவ் யூ. ஏய் சத்தியமாக கேட்கல. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அவன் செஸ்ட்டில் மறைச்சிக்கிட்டீங்க. அவனும் அதுக்கு ஏய் இங்கே பா செத்துங்க, நாளைக்கு வச்சுக்கிறோன்னு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் மற்ற மெம்பர்ஸோட ஹாலில் இருக்கான். நீங்களும் ரூம்லேருந்து ஒரு மாதிரி பதட்டமாக ஓடி வரீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு வயன் நில்லு, எங்கே போகிறேன்? ஜிமின் அது ஜென்சிக்கு கால் பண்ணேன், திருப்பி பண்ண கால் எடுக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு வாட்டி பண்ணுறப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்ச நேரம் கழித்து ஜஸ்டின் ஃபோன் பண்ணுறான். நீ மட்டும் இங்கே வரலன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, மரியாதை கிளம்பி வா அப்படின்னு சொல்லி மிரட்டினான். பின்னாடி ஜென்சி கத்தி அழுகிறா. எதுக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது ஜிமின். நான் போய் இவளை பார்த்துட்டு வரேன். வயன் முதல்ல ரிலாக்ஸ் ஆகு, ஏன் டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவளுக்கு. இப்போ நீ வெளியே போனீன்னா ரொம்ப ரிஸ்க்கு, வெயிட் பண்ண. டேயாங் நீ போய் ஜென்சியை கூப்பிட்டு வரியா? நானா? அவன் ஜஸ்டின் விடலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஜென்சி ஓகேவான்னு பாரு, அப்படி ஓகே இல்லைன்னா கூப்பிட்டு வந்துடு. இப்போ டேயாங்கும் ஜென்சியை கூப்பிட்றதுக்கு போயிடுறான். ஜிமினும் உங்களை பார்த்துட்டு, வயன் ப்ளீஸ் நீ அழுது அதை முதல்ல உட்காரு. ஜின் தண்ணி எடுத்துருவான். இப்போ டேயாங்கும் ஜஸ்டினோட வீட்டுக்கு போயிட்டு பெல் அடிக்கிறான். ஜஸ்டின் வெளியே வந்துட்டு, என்ன வேணும்? ஜென்சியை பார்க்க வந்தேன். ஜென்சி டேக்கோட சவுண்டை கேட்டு வரா. அவள் அழுதுட்டு இருந்தா. டேக்கை பார்த்த உடனே அழுகுது நிறுத்திட்டா. அவளை பார்க்க நீ ஏன்டா வந்த? உனக்குலாம் வெக்கமே இல்லையா? நீ லவ் பண்ண பொண்ணை உன் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுக்குற, ஏன் நீ தான் விட்டு கொடுக்கணுமா? அவன் விட்டு கொடுக்க மாட்டானா? இதிலே தெரில உன் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்ட்டு. டேயாங்கும் அதுக்கு, அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியுது, நீ தேவையில்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசாது சரியா? உனக்கு வெக்கமா இல்லையாடா? பையனோட அப்பாவை கொண்டது நீ தானே. கேவலமாக சின்ன பையன் மேலே பழி தூக்கி போட்டிருக்க. இப்படி 2 பேருமே பிளான் பண்ணி சேர்ந்து தானே பண்ணீங்க. எல்லா தப்பும் அவன் பண்ண மாதிரி காமிச்சிட்ட. சூப்பர் ராணிலாம். உன்னை மாதிரி கேவலமாக ஏமாத்துறதுக்கு எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவோ பரவாயில்ல சரியா? தள்ளு அப்படின்னு ஜெஸ்டினை தள்ளி விட்டுட்டு ஜென்சியோட கையை பிடிச்சிட்டு கூட்டு போகிறான். ஜென்சிக்கு அடி வயிற்றுலேருந்து பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. இப்போ ஜெஸ்டின் கேட்குறான், அவளை எங்கடா கூட்டு போகிறேன்? உன் கூட சொந்த அண்ணன் கூட சேஃபாக இருக்கா அவள் ஃபீல் பண்ண, அதனால தான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூட்டு வந்துடுறான். 2 பேரும் காரில் உட்காந்துருக்காங்க. ஜென்சியோட கன்னத்தில் அரை விழுந்த மாதிரி மார்க் இருக்குது. டேக்கும் அதை பார்த்துட்டு, அடித்தானா? ஜென்சி மெய் மறந்து டேக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறதே காதில் விழல அவளுக்கு. என்னத்தான் அடித்தானான்னு கேட்டேன். ஆமாம். எதுக்கு? வயன் அங்கே விட்டு வந்தல, அதுக்காக தான். ஜிமினும் வயனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதும் அடித்தான். ஜஸ்டின் திருந்திட்டான், மாறிட்டான்னு நினச்சேன். ஆனால் அவன் மாறலை, இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கான்.
ஃபஸ்ட் டைம் அடித்தான். நான் வலிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அடித்தான். அவனுக்கு நான் தான் முக்கியம்னு நினச்சேன். பட் அவனுக்கு என்னை விட பயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. டேயாவும் பார்த்துட்டு தான் இருக்கான், ஆனால் எதுவுமே சொல்லலை. இப்படியாவும் ஜென்சியும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஜென்சியை நீங்கள் பார்த்த உடனே அவளை போய் ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. அவளும் அழுகுறா, நீங்களும் அழுகுறீங்க. அடிச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் ஆமான் மாதிரி தலையாட்டுறா. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் இவன்ச்சு? ஜிமினும் அதுக்கு உனக்காக தான். ஆனால் ஜிமின் அவன் முன்ன மாதிரிலாம் இல்லை, மாறிட்டான். யார் அவனா? பார்த்தல அவள் கண்ணத்தை பாரு எப்படி அடிச்சிருக்கான்ட்டு. நீ கிடைக்கலன்னு வெறிதான். உங்கள் அப்பாவை பிளான் பண்ணி கொன்னதே அவன் தான். ஓகேடா மிஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. இது வந்து லாஸ்ட் பார்ட் இல்லை, இது வந்து 16th பார்ட் மட்டும்தான். லாஸ்ட் பார்ட்டு அடுத்த பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு 2 hours அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். ஒரே எபிசோடாக லாஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுடலான்ட்டு. பட் நம்ம தான் எப்போவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்காதுல்ல. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக, நமக்குன்னு இல்லை எனக்கு. ஸோ நான் எது பிளான் பண்ணாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஒன்று நடுவில் ஏதாவது வேலை வந்துடும், இல்லை ஏதாவது டயர்டாகிடுவேன், ஏதாவது ஒன்று மாட்டிப்பேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஒரு எபிசோட்லேயே முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் கதை இன்னும் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு எபிசோட் இருக்குது. நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த பாட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் வந்து லாஸ்ட் பாட்டு அப்லோட் பண்ணுறேன், நம்புவோம். அப்புறம் வந்து ஒரு பெரிய 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 சாரி உங்களை இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு. நடுவில் வந்து எனக்கு உடம்பு சரியாமலாம் போயிருக்குது. இருந்தாலும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். கோல்டுனால வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி நடுவில் நிறைய 3-4 வாய்ஸில் வந்து வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் இருக்கும், பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் ஒரு பாட் வந்து இன்னும் 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி சூப்பராக இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருக்கேன். எனக்கு ஏனே தெரியல, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கேரக்டர் விட்டு வெளியே போயிட்டு ஏதோ ஒன்று கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இருந்தாலும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாட்டில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர பார்ட்டு ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ப்ளீஸ். வந்து நெக்ஸ்ட் பார்ட் சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு இரிட்டேட் ஆகலை, நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்களே அந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நானே போடுறேன் ப்ளீஸ், ஓகேங்களா? நான் கண்டிப்பாக போடாமலாம் உங்களை விட்டுட்டு அப்படி எப்படி நான் போக முடியும்? நான் போடுறேன். ஓகேடா மிஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.